Hi friends, welcome to Lakshmi Max. 17 August 2026 RRB Group D ல கேட்ட GK and Science question டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. இப்ப இருக்கிற டைம்ல என்னால 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிக்க முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட் அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் அது நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின்ஸோட PDF எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஆகஸ்ட் 3ஆம் தேதியில இருந்து உங்க எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஷிஃப்டோட கொஸ்டின்ஸோட PDF வித் சொல்யூஷனோட டீம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிருவாங்க. ஓகேவா? சோ இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 399. அதே மாதிரி இந்த 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 199. ஓகேவா? நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்ல அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த PDFs எல்லாமே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அக்கார்டிங் டு த கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் 2026 released by German Watch, what is the rank of India among the countries most affected by extreme weather events? ஜெர்மன் வாட்ச் வெளியிட்ட காலநிலை இடர் குறியீடு 2026 படி தீவிர வானிலை நிகழ்வுகளால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளில் இந்தியாவின் தரவரிசை என்ன? இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னா 9வது இடத்துல இருக்கு. அக்கார்டிங் டு த கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் 2026 இதை யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா ஜெர்மன் வாட்ச் வந்து ரிலீஸ் பண்றாங்க. சோ இவங்க ரிலீஸ் பண்ண இந்த கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் படி காலநிலை இடர் குறியீடு படி இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 9வது இடத்துல இந்தியா வந்து இருக்கு. இப்போ இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் அடுத்த ஷிஃப்ட்ல பாத்தீங்கன்னா which country ranks first in the long term global climate risk index? நீண்ட கால உலகளாவிய காலநிலை இடர் குறியீட்டுல எந்த நாடு முதலிடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டொமினிகா. ஓகே, where was the climate risk index 2026 officially released by German watch? ஜெர்மன் வாட்ச் அமைப்பால் காலநிலை இடர் குறியீடு 2026 அதிகாரப்பூர்வமாக எங்கு வெளியிடப்பட்டது? சோ எங்க வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா COP30ல, அதாவது யுனைடெட் நேஷன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் பிரேசில்ல நடந்துச்சு இல்லையா? சோ அதுலதான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, பிரேசிலினோட பெலம்ல நடைபெற்ற COP30. ஓகே, சோ இந்த மாநாட்டுல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த காலநிலை இடர் குறியீடுக்கான அந்த தரவரிசை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. Who won the men's single title at the Australian Open 2026? ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. செகண்ட் கொஸ்டினும் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா? ஆஸ்திரேலியன் ஓபன் 2026 ஆண்களுக்கான ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? சோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்லஸ் ஆல்கரஸ். Carlos Alcaraz won the men's single title at the Australian Open 2026. What was the theme of World AIDS Day? உலக எய்ட்ஸ் தினம் 2025 கருப்பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓவர்கமிங் டிஸ்ரப்ஷன், டிரான்ஸ்ஃபார்மிங் த எய்ட்ஸ் ரெஸ்பான்ஸ், இடையூறுகளை சமாளித்தல், எய்ட்ஸ் எதிர்வினையை மாற்றுதல். ஓகே, ஸோ தீம் ஆஃப் வேர்ல்டு எய்ட்ஸ் டே 2025க்கான தீம் என்ன, கருப்பொருள் என்ன அப்படின்னா இடையூறுகளை சமாளித்தல், எய்ட்ஸ் எதிர்வினையை மாற்றுதல். In which eastern or northeastern state of India was the integrated multi-purpose indoor sports complex inaugurated in May 2026? மே 2026ல இந்தியாவின் எந்த கிழக்கு அல்லது வடகிழக்கு மாநிலத்துல ஒருங்கிணைந்த பல்நோக்கு உள்ளரங்க விளையாட்டு வளாகம் வந்து திறக்கப்பட்டது? எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேகாலயால. மல்டி பர்பஸ் இண்டோர் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து எங்க திறந்திருக்காங்க அப்படின்னா மே 2026ல மேகாலயால திறந்திருக்காங்க. அதிகமான கொஸ்டின் பாத்தீங்கன்னா மே மந்தோட கரண்ட் அஃபேர்ல இருந்து கேக்குறாங்க. ஏப்ரல், மே, ஜூனோட கரண்ட் அஃபேரை லாஸ்ட் மினிட்ல நல்லா படிச்சுக்கோங்க. Which country is hosting the 18th BRICS Summit in September 2026? செப்டம்பர் 2026ல 18வது உச்சி மாநாட்டை எந்த நாடு வந்து நடத்த போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா. ஓகே, இந்தியா இஸ் ஹோஸ்டிங் த 18th BRICS Summit செப்டம்பர் 2026. செப்டம்பர் 2026ல இந்தியா வந்து 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை நடத்த போறாங்க. Where was the 60th National Cross Country Athletic Championship held on January 24, 2026? ஜனவரி 24, 2026 அன்று 60வது தேசிய குறுக்கு நாட்டு தடகள சாம்பியன்ஷிப் வந்து எங்க நடத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஞ்சி, ஜார்க்கண்ட்ல. 60th நேஷனல் கிராஸ் கண்ட்ரி அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் வந்து ராஞ்சி, ஜார்க்கண்ட்ல நடந்திருக்கு. Which centralized portal has been launched by the Ministry of Women and Child Development for registering and monitoring complaints related to sexual harassment of women at workplaces? Previous shiftல கேட்ட கொஸ்டின் தான்
திருப்பியும் கேட்டிருக்காங்க. பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான புகார்களை பதிவு செய்து கண்காணிப்பதற்காக பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட இணையதளம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷீ பாக்ஸ். ஓகேவா? சோ ஷீ பாக்ஸ். Ministry of Women and Child Development launched She Box portal for registering and monitoring complaints related to sexual harassment of women at workplaces. Okay. Previous shiftல கேட்ட கொஸ்டின் தான். அதே மாதிரி நம்ம CA கோர்ஸ்லயும் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். பணியிடங்கள்ல பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான புகார்களை பதிவு செய்வதற்கும் கண்காணிப்பதற்கும் பாத்தீங்கன்னா விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் வந்து ஷீ பாக்ஸ் இணையதளத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. Which institution did the Delhi government sign a special operating agreement in January 2026 to manage the capital's accounts, market borrowing and cash balances? ஜனவரி 2026ல தலைநகரின் கணக்குகள், சந்தை கடன்கள், ரொக்க இருப்புகளை நிர்வகிப்பதற்காக டெல்லி அரசு எந்த நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது? சோ எந்த நிறுவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா RBI கூட. டெல்லி கவர்மெண்ட் வந்து RBI கூட சைன் பண்ணிருக்காங்க. டு மேனேஜ் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ், மார்க்கெட் பாரோயிங் அண்ட் கேஷ் பேலன்சஸ். ஓகேவா? சோ கணக்குகள், சந்தை கடன்கள், ரொக்க இருப்புகளை வந்து நிர்வகிப்பதற்காக டெல்லி அரசு வந்து RBI கூட சைன் பண்ணிருக்காங்க. ஒரு MOU பண்ணிருக்காங்க. According to the Supreme Court's landmark ruling, which combination of laws will apply with stringent provisions with the victim of commercial sexual exploitation and trafficking is a minor? உச்சநீதிமன்றத்தின் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பின்படி வணிக பாலியல் சுரண்டல் மற்றும் கடத்தலுக்கு பாதிக்கப்பட்டவர் சிறுவர் என்றால் எந்த சட்டங்களின் இது வந்து கடுமையான விதிகளுடன் பொருந்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த சட்டத்துக்கு கீழே அப்படின்னு பாத்தீங்கன்னா BNS 2023 and Immoral Traffic Prevention Act BNS 2023 மற்றும் அநைதிக வியாபார தடுப்பு சட்டம். As per Supreme Court's landmark ruling, BNS 2023 and Immortal Traffic Prevention Act will apply with stringent provisions if the victim of commercial sexual exploitation and trafficking is a minor. ஓகேவா? உச்சநீதிமன்றத்தின் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பின்படி வணிக பாலியல் சுரண்டல் மற்றும் கடத்தலுக்கு பாதிக்கப்பட்டவர் வந்து சிறுவர் என்றால் BNS 2023 மூலமாக பாத்தீங்கன்னா என்ன பண்ணப்படும்? கடுமையான அந்த விதிகளுக்கு கீழே வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. ஓகே. Chagos archipelago, which has been seen in news, was a subject of dispute and a historic sovereignty treaty between which two countries? அண்மையில் செய்திகளில் இடம்பெற்ற சாகோஸ் தீவு கூட்டம் எந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான சர்ச்சைக்கும் மற்றும் வரலாற்று இறையாண்மை ஒப்பந்தத்திற்கும் உட்பட்டதாக இருந்தது? சோ எந்த ரெண்டு நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா UK and Mauritius. Which amendment registration has been passed by the Parliament in March 2026 to modify the legal framework for the transgender community in India? மார்ச் 2026ல திருநங்கை சமூகத்திற்கான சட்ட கட்டமைப்பை மாற்றியமைக்க நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட திருத்த சட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026. ஓகே. திருநங்கை நபர்கள் திருத்த மசோதா 2026. Transgender Persons Amendment Bill 2026 was passed by Parliament in March 2026 to modify the legal framework for the transgender community in India. ஓகே. சோ மார்ச் 2026ல திருநங்கை சமூகத்திற்கான சட்ட கட்டமைப்பை மாற்றியமைக்க திருநங்கை நபர்கள் திருத்த மசோதா 2026 நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது. Which sustainable development goal explicitly aims to ensure availability and sustainable management of water and sanitation for all? அனைவருக்கும் தண்ணீர் மற்றும் சுகாதாரம் வந்து கிடைப்பதற்காக நிலையான மேலாண்மையும் அதாவது அனைவருக்கும் தண்ணீர் மற்றும் சுகாதாரத்தோட அது கிடைக்கிறதுக்கான அந்த மேலாண்மையை உறுதி செய்வதை வெளிப்படையாக நோக்கமாக கொண்ட நிலையான வளர்ச்சி இலக்கு எதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 6. ஓகே. SDG 6 படி பாத்தீங்கன்னா கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன் எக்ஸ்பிளிசிட்லி எய்ம் டு என்ஷூர் அவைலபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் சானிடேஷன் ஃபார் ஆல். ஓகே. சோ எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா தண்ணீர் கிடைக்கணும், அதுக்கப்புறம் அந்த சுகாதாரமும் இருக்கணும். ஓகேவா? சோ அந்த இதுக்கான அந்த டெவலப்மெண்ட் கோலோட நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா SDG 6. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 6 பாத்தீங்கன்னா சுத்தமான தண்ணீர் மற்றும் சுகாதாரம், அனைவருக்கும் தண்ணீர் மற்றும் சுகாதாரம் கிடைப்பதற்கான அந்த மேலாண்மையை உறுதி செய்வதுதான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா SDG 6. Who won gold medal and which Indian player won the bronze medal at the FIDE World Billiards Chess Championship 2025 held recently? அண்மையில் நடந்த FIDE உலக பிலிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் 2025 தங்கப்பதக்கம் வென்றவர் யார் மற்றும் எந்த இந்திய வீரர் வெண்கல பதக்கம் வென்றார்னு கேட்டிருக்காங்க. சோ தங்கப்பதக்கம் வென்றவர் யார் அப்படின்னா
ஸோ இந்த சாம்பியன்ஷிப் எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோஹால வந்து நடந்துச்சு. இதுல கோல்டு வின் பண்ணவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னஸ் கார்ல்சன் வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சில்வர் வின் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உஸ்பெகிஸ்தான சேர்ந்த பிளேயரு. அவரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, அ நோதீர் பெக் அபு சத்ரோவ். ஓகேவா? ஸோ இவர் வந்து சில்வர் வந்து வின் பண்ணாரு. ஓகேவா? ஸோ இவர் வந்து உஸ்பெகிஸ்தான சேர்ந்தவர். இந்தியாவ சேர்ந்த அர்ஜுன் இரிகேசி பார்த்தீங்க அப்படின்னா, பிரான்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு பிரான்ஸ் வின் பண்ணவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாம்பியன்ஷிப் வந்து தோஹா, கத்தார்ல வந்து நடந்திருக்கு. கோல்டு வின் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ல்சன், மேக்னஸ் கர்ல்சன். அதுக்கப்புறம் சில்வர் வின் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோடிர் பெக் அபு சத்ரவ். ஓகே. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, உஸ்பெகிஸ்தான சேர்ந்தவர். அதே மாதிரி பிரான்ஸ் வின் பண்ணவர் யாரு அப்படின்னா, அர்ஜுன் இரிகேசி. இவர் நம்ம இந்தியாவ சேர்ந்தவர். ஓகே. Fight World Billiards Chess Championship 2025, Magnus Carlsen won the gold medal and Indian player Arjun Erigasi won the bronze medal. Which state has the Congress party recently made a comeback and formed a government in alliance with the United Democratic Front in May 2026? மே 2026ல காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து எந்த மாநிலத்தில் மீண்டும் ஆட்சியை பிடித்து ஆட்சி அமைத்தது? ஸோ யுடிஎஃப்போட கூட்டணி அமைத்து காங்கிரஸ் வந்து திருப்பி எங்க ஆட்சி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளால. ஓகே. மே 2026 எலக்ஷன் படி பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் பார்ட்டி மேட் ஏ கம்பேக் அண்ட் ஃபார்ம்ட் த கவர்ன்மெண்ட் இன் அலியன்ஸ் வித் யுடிஎஃப் இன் கேரளா. Which sector or institution in India have recently adopted the modern shared digital infrastructure called Sahakar CBS in August 2026 under the Ministry of Cooperation? ஒத்துழைப்பு அமைச்சகத்தின் கீழ் ஆகஸ்ட் 2026ல சாகாக்கர் சிபிஎஸ் என்ற நவீன பகிரப்பட்ட டிஜிட்டல் உள்கட்டமைப்பை இந்தியாவின் எந்த துறை வந்து அண்மையில் ஏற்றுக்கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். Which Indian Central Armed Police Forces successfully launched their first ever all-women mountaineering expedition to scale Mount Everest in மே 2026? மே 2026ல மவுண்ட் எவரெஸ்ட் சிகரத்தை அடைய முதல் அனைத்து பெண்கள் மலையேற்ற பயணத்தை எந்த இந்திய மத்திய ஆயுதப்படை போலீஸ், ஓகே, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்சஸ், ஓகே, வெற்றிகரமாக தொடங்கியது. சோ எந்த இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐடிபிபி அண்ட் பிஎஸ்எஃப், இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் அண்ட் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ். Which book has been awarded the prestigious Pulitzer Prize for Fiction in May 2026? மே 2026ல புனைக்கதைக்கான மதிப்புமிக்க புலிட்சர் பரிசு எந்த புத்தகத்துக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாக் டான்ஸ். ஸ்டாக் டான்ஸ். ஓகே. ஸோ இந்த புத்தகத்துக்கு தான் புலிட்சர் பிரைஸ் வந்து கொடுத்திருக்காங்க. Which institution has recently introduced India's first AI-driven hyper local block level weather forecasting system and the indigenous Bharat forecast system? இந்தியாவின் முதல் ஏஐ இயக்கப்படும் ஹைப்பர் லோக்கல் தொகுதி நிலை வானிலை முன்னறிவிப்பு அமைப்பு மற்றும் சுயசார்பு பாரத் போர்காஸ்ட் சிஸ்டம் ஆகியவற்றை அண்மையில் எந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஃபோர்ஸ் ஆஃப் 45 நியூட்டன். ஓகே. இது வந்து சயின்ஸ் கொஸ்டின். இதுக்கு அடுத்து பார்க்க போறது எல்லாமே சயின்ஸ். ஃபோர்ஸ் ஆஃப் 45 நியூட்டன் ஆக்ட்ஸ் ஆன் எ பாடி அண்ட் டிஸ்பிளேசஸ் இட் பை 3 மீட்டர் in the direction of force. What is the total work done by the body? ஓகே. ஒரு பொருளின் மீது நாம செலுத்தக்கூடிய விசை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 45 நியூட்டன். ஓகே. இந்த விசையை செலுத்தினோடனே அந்த பொருள் வந்து இடப்பெயர்ச்சி அடையுது. அப்படிதான். இப்போ ஒரு மேஜை இருக்கு அப்படின்னா, இந்த மேஜையை தள்ளுறோம். அப்ப தள்ளுறதுக்கு என்ன கொடுப்போம்? ஒரு ஃபோர்ஸ் கொடுப்போம். அப்படி ஃபோர்ஸ் கொடுத்ததும் என்ன ஆகும்? இங்க இருக்கிற மேஜை நகண்டு வேற இடத்துக்கு போகும். கொஞ்சம் தள்ளி போகும். அப்ப இங்க இருந்து அது இடப்பெயர்ச்சி ஆகிருக்கு. எவ்வளவு தூரம் இடப்பெயர்ச்சி ஆகிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 3 மீட்டர் வந்து இடப்பெயர்ச்சி ஆயிருக்கு. அதன் மீது செய்யப்பட்ட மொத்த வேலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இங்க ஃபோர்ஸ் வந்து எப்படி குடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசையின் திசையில் இடப்பெயர்ச்சி அடைகிறது. அப்போ ஃபோர்ஸ் இப்படி குடுக்குறோம் அப்படின்னா, இடப்பெயர்ச்சியும் உங்களுக்கு இப்படிதான் அடையுது. ஓகேவா? ஃபோர்ஸ் இப்படி குடுக்குறோம் அப்படின்னா, இடப்பெயர்ச்சியும் இந்த மாதிரி தான் ஆகுது. அப்ப இங்க தீட்டாவோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 0 டிகிரி. தீட்டாவோட வேல்யூ பாத்தீங்கன்னா 0 டிகிரி. நமக்கு வந்து ஒர்க் டன் செய்யப்பட்ட வேலைக்கான ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் எஃப்டி காஸ் தீட்டா அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். எஃப்டி காஸ் தீட்டா. எஃப்ங்கிறது ஃபோர்ஸ், டிங்கிறது அடையக்கூடிய இடப்பெயர்ச்சி. ஓகே. காஸ் தீட்டா. இப்போ W ஈக்குவல் டு அந்த ஃபோர்ஸுக்கும் அந்த இடப்பெயர்ச்சிக்கும் இடையே ஏற்படக்கூடிய கோணம் தான் என்னது? தீட்டா. அப்ப இங்க வந்து தீட்டா ரெண்டுமே சேம் டைரக்ஷன் தானே? ஃபோர்ஸும் அதேதான், இடப்பெயர்ச்சியும் அதேதான். அப்ப தீட்டாவோட வேல்யூ வந்து 0 ஆகிரும். ஃபோர்ஸ் வந்து 45 நியூட்டன். ஓகே. இடப்பெயர்ச்சி எவ்வளவு அடையுது? 3 மீட்டர். சோ 3 இன்டு காஸ் 0. காஸ் 0. காஸ் 0வோட மதிப்பு என்ன? ட்ரிக்னாமெட்ரி டேபிள்ல 1. அப்ப 45 இன்டு 3. ஓகே. ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு? 5 3 15, 12 1 13. 135 ஜூல்னு கிடைக்கும். அப்ப செய்யப்பட்ட வேலை வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 135 ஜூல். அதுதான் இங்க டீடைலா கொடுத்திருக்கேன்.
A force of 300 Newton acts on an object if its initial displacement வந்து 3 meter is tripled. What will be the total work done on the object? ஒரு பொருளின் மீது செலுத்தக்கூடிய விசை வந்து 300 நியூட்டன். ஆரம்ப இடப்பெயர்ச்சி 3 மீட்டர். அதாவது 3 மீட்டர் வந்து 3 மடங்கா மாறுது இடப்பெயர்ச்சி. அப்ப அதன் மீது செய்யப்பட்ட மொத்த வேலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இங்க இடப்பெயர்ச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்துல 3ஆ இருந்திருக்கு. இப்ப 3 மடங்கா மாறுதுன்னா 3 × 3 9 மீட்டரா மாறும். அப்ப செய்யப்பட்ட மொத்த வேலை வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, செய்யப்பட்ட மொத்த வேலைக்கு நமக்கு தெரியும். ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட் இதுதான் என்னது? ஒர்க் டன்னு. அப்போ ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ உங்களுக்கு? 300 நியூட்டன். டிஸ்பிளேஸ்மென்ட் எவ்வளோ ஆயிருக்கு? 9 மீட்டர். அப்ப ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு? 2700 ஜூல்ன்னு கிடைக்கும். 9 3 27 2700 ஜூல். Which of the following is mathematically equivalent to 1 volt? பின்வருவனவற்றுள் 1 வோல்ட்டுக்கு எது சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வோல்டேஜோட டெஃபனிஷன் வந்து நமக்கு தெரியும். வோல்டேஜ் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஒர்க் டன் பெர் யூனிட் சார்ஜ். ஓகேவா? அதாவது ஒரு அலகு மின்னூட்டத்திற்கு செய்யக்கூடிய வேலையை தான் நாம வந்து என்ன சொல்லுவோம்னா மின் அழுத்தம் அப்படின்னு சொல்றோம். அப்போ 1 வோல்ட் ஈக்குவல் டு 1 ஜூல் டிவைடட் பை 1 கூலும். ஓகே, ஒரு அலகு மின்னூட்டம் அதாவது 1 ஜூல் பை 1 கூலும். ஒரு அலகு மின்னூட்டத்துக்கு செய்யக்கூடிய வேலை தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வோல்டேஜ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அப்போ வோல்டேஜ் ஈக்குவல் டு 1 ஜூல் பை கூலும் 1 கூலும். ஓகே, ஸோ அப்போ ஜூல் பை கூலும் எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும்? 1 ஜூல் பை 1 கூலும்ங்கிறது ஆப்ஷன் பி. An atom has a mass number 24, atomic number 12. If it gains 2 electron, what will be its new mass number? ஒரு அணுவின் நிறை எண் பாத்தீங்க அப்படின்னா 24, அணு எண் வந்து 12. அது 2 எலக்ட்ரான்களை பெற்றால் அதன் புதிய நிறை என்னவாக இருக்கும்? ஸோ நமக்கு நிறை எண்ணுக்கான ஃபார்முலா என்ன? புரோட்டானையும் நியூட்ரானையும் ஆட் பண்றது தான் என்னது? நிறை எண். இப்போ எக்ஸ்ட்ரா 2 எலக்ட்ரான் தான் வருது. எலக்ட்ரான் வரும்போது அதோட சார்ஜ் தான் மாறும். அப்படிதானே? ஸோ அப்போ இங்க வந்து நமக்கு மாஸ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் தான். ஓகே, அப்போ எலக்ட்ரான் எத்தனை வந்தாலும் சரி அங்க வந்து மாஸ் நம்பர் வந்து அதே தான் இருக்கும். ஏன்னா புரோட்டானையும் நியூட்ரானையும் ஆட் பண்ணாதான் நமக்கு நிறை எண் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இங்க எலக்ட்ரான் தான் எக்ஸ்ட்ரா வருது. அப்ப ஏற்கனவே என்ன இருக்கோ அதுதான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? புரோட்டான் பிளஸ் நியூட்ரான்களோட எண்ணிக்கை தான் என்னது? மாஸ் நம்பர். அப்ப ஏற்கனவே நிறை எண் 24 கொடுத்திருக்காங்கன்னா அதே நிறை எண் தான் வரும். ஏன்னா எலக்ட்ரான் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வருதோ இல்ல எலக்ட்ரான் இழப்பு ஏற்பட்டாலுமே அங்க சார்ஜ் தான் மாறுமே தவிர நம்பர் ஆஃப் அந்த மாஸ் நம்பர் வந்து மாறாது. ஓகே, அப்போ மாஸ் நம்பர் அதே தான் இருக்கும். ஓகே, மாஸ் நம்பர்ங்கிறது புரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் ரெண்டையும் கூட்டுறது தான் உங்களுக்கு என்னது? மாஸ் நம்பர். கெய்னிங் ஆர் லாசிங் ஆஃப் எலக்ட்ரான் சேஞ்சஸ் த சார்ஜ் நாட் த மாஸ் நம்பர். அப்ப ஆரம்பத்துல என்ன இருந்துச்சோ அதே தான் என்ன இருக்கும்? நிறை எண் வந்து இருக்கும். நிறை எண்கிறது புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கையின் கூடுதல். ஓகே, அப்ப எலக்ட்ரான்களை பெறுவது அல்லது இழப்பதால மின்னூட்டத்தை தான் நம்மளால மாத்த முடியும். நிறை எண் வந்து மாறாது. நிறை எண் வந்து எப்ப மாறும்னா இந்த புரோட்டான் நியூட்ரான்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும்போது தான் மாறும். Which of the following simple permanent tissue is in plants is responsible for photosynthesis and food storage? ஃபுட் ஸ்டோரேஜ் அதாவது தாவரங்கள்ல எந்த திசு மூலமாக ஒளிச்சேர்க்கை அதுக்கப்புறம் உணவு சேமிப்பு ரெண்டுக்குமே காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரன்கைமா. ஓகே, ஸோ பேரன்கைமா டிஷ்யூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் போத் photosynthesis and food storage in plants. குளோரன்கைமா a type of parenchyma. ஓகே, குளோரன்கைமாங்கிறது பேரன்கைமாவோட டைப். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா போட்டோசிந்தசிஸ் வந்து பண்ணும். அப்போ பேரன்கைமா திசு தான் தாவரங்கள்ல ஒளிச்சேர்க்கை மற்றும் உணவு சேமிப்புக்கு உதவியாக இருக்கு. Which complex permanent tissue is responsible for transport of water and dissolved minerals from the roots to the rest of the plant? வேர்களில் இருந்து தாவரத்தின் பிற பகுதிகளுக்கு நீர் மற்றும் கரைந்த தாதுக்களை கடத்தக்கூடிய ஒரு திசு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சைலம். ஓகே, ஸோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சைலம் இஸ் a complex permanent tissue responsible for transporting water, okay, and dissolved minerals from roots to other parts of the plant. Which is the most effective and best action used to prevent wear and tear of moving machinery parts and extend their operational lifespan? நகரும் இயந்திர பாகங்களின் தேய்மானம் மற்றும் சேதத்தை தடுக்கவும் அவற்றின் செயல்பாட்டு ஆயுளை நீட்டிக்கவும் பயன்படுத்தப்படும் மிகவும் பயனுள்ள மற்றும் சிறந்த செயல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா லூப்ரிகேஷன். அதாவது அந்த கிரீஸ் என்ன போடுவோம் இல்லையா, அப்ப அந்த இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்? அந்த சேதாரத்தை வந்து சரி பண்ணிக்கலாம். ஓகே, அதோட தேய்மானம் அதுக்கப்புறம் சேதத்தை தடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அது அப்ப அதை நம்ம எதை பண்ணி இது பண்ணுவோம்? லூப்ரிகேஷன், அதாவது கிரீஸ் போட்டு சரி பண்ணுவோம் இல்லையா, இதை தான் என்ன சொல்லுவோம்னா லூப்ரிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். லூப்ரிகேஷன் வித்
oil or grease reduces friction between moving parts which prevents wear and tear and increase lifespan of machinery. Okay. ஸோ எண்ணெய் அல்லது கிரீஸ் கொண்டு நகரும் பாகங்களுக்கிடையே உராய்வை குறைக்கிறது. இது தேய்மானத்தை தடுத்து இயந்திரங்களின் ஆயுளை அதிகரிக்கிறது. நம்ம வீட்டுக்கெல்லாம் பார்த்தோம்னா கேட்டுக்கெல்லாம் கிரீஸ் போடுவோம். அதே மாதிரி தான் மெஷின்லயும் பாத்தீங்க அப்படின்னா மோட்டரா இருக்கட்டும், என்ன மிஷினா இருந்தாலும் சரி நம்ம கிரீஸ் போடுவோம் இல்லையா? If a liquid and glass block have the exact same refractive index, what will be the relation between the speed of light in both mediums? ஒரு திரவமும் ஒரு கண்ணாடி தொகுதியும் சரியான ஒரே மாதிரியான ஒளிவிலகல் எண்ணை கொண்டிருந்தால் இரண்டு ஊடகங்களிலும் ஒளியின் வேகத்திற்கு இடையிலான தொடர்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒளிவிலகல் எண் ரெண்டுலயும் சேமா இருக்கு அப்படின்னா ரெண்டுலயுமே என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது சேமா இருக்கும்? ஒளியோட வேகமும் சேமா தான் இருக்கும். ஓகே. refractive index n equal to c by v. Okay. n is same. Okay. n is same for both. Okay. Then speed of v is also same. Okay. n வந்து ரெண்டுலயும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒளியின் வேகமும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். According to Fleming's left hand rule, which finger represent the direction of magnetic field? Flemingோட இடதுகை விதிப்படி காந்தப்புலத்தின் திசையை குறிக்கக்கூடிய அந்த விரல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எது? ஆள்காட்டி விரல். ஓகே. ஓகே. ஃப்ளமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல் பாத்தீங்கன்னா 4 ஃபிங்கர் பாத்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன், மிடில் ஃபிங்கர் வந்து கரண்டோட டைரக்ஷனை வந்து இது பண்ணும். தம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆர் மோஷன் டைரக்ஷன். ஓகே. ஆள்காட்டி விரல் காந்தப்புலத்தின் திசை, நடுவிரல் பாத்தீங்கன்னா மின்னோட்டத்தின் திசை, கட்டை விரல் வந்து விசையின் திசையை வந்து குறிக்கும். ஹியூமன் பிளட் which component carries the highest amount of oxygen? மனித ரத்தத்துல எந்த பகுதி அதிக அளவு ஆக்சிஜனை எடுத்து செல்கிறது? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபினோட பிணைக்கப்பட்ட பகுதி. ஓகே. Human blood 97% of oxygen is transported bound to hemoglobin in red blood cells. Only 3% dissolve in plasma. ஓகேவா? சோ ஹீமோகுளோபினோ அதிகமான அளவு இரத்த சிவப்பணுக்கள் போறது எது வழியா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் தான். 2 balls, a handball 0.6 kg and a basketball 1 kg இருக்கு. Moving in the exact same acceleration, which ball requires a greater force? ஒரு ஹேண்ட்பால் இருக்கு, அதோட இது பாத்தீங்க அப்படின்னா நிறை வந்து 0.6 இருக்கு. இன்னொரு பேஸ்கெட் பால் இருக்கு, அதோடது வந்து 1 kg இருக்கு. ரெண்டுக்குமே ஒரே முடுக்கம் தான் கொடுக்குறோம். எந்த பந்துக்கு அதிக விசை தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. நியூட்டனோட செகண்ட் லா படி பாத்தீங்கன்னா F equal to m into a, அதாவது விசை equal to நிறை பெருக்கல் முடுக்கம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்திருப்போம். ஓகேவா? சோ இப்போ ரெண்டுக்குமே கொடுக்கக்கூடிய அந்த ஆக்சிலரேஷன் பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கு. ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்டா தான் இருக்கு. அப்ப F is directly proportional to மாஸ். ஓகே. அப்போ நிறைய வந்து சார்ந்திருக்கும். அப்ப எந்த பந்துக்கு அதிக விசை தேவை அப்படின்னா இப்போ மாஸ் அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம ஃபோர்ஸும் என்ன பண்ணணும்? அதிகமா கொடுக்கணும். மாஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா ஃபோர்ஸும் என்ன பண்ணணும்? கம்மியா கொடுக்கணும். அப்ப யாருக்கு அதிகமான விசை கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அப்ப யாருக்கு மாஸ் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு தான் என்ன பண்ணணும்? விசை அதிகமா கொடுக்கணும். அப்ப அந்த 1 kg பந்துக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து அதிகமா கொடுக்கணும். ஏன்னா ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். அப்போ 1 kg பேஸ்கெட் பால். ஓகேவா? அப்போ பேஸ்கெட் பாலுக்கு தான் பாத்தீங்கன்னா அதிகமான அளவு ஃபோர்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகே. Why does sound cannot travel through a vacuum? வெற்றிடத்தின் வழியாக ஒளி ஏன் பயணிக்க முடியாது? ஏன்னா ஒளி பயணிக்கிறதுக்கு ஒரு ஊடகம் வந்து தேவை. இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது, இல்ல நம்ம பக்கத்துல நம்ம 2 பேரும் உட்கார்ந்து பேசுறோம் அப்படின்னா ஒருத்தர் பேசுறது இன்னொருத்தருக்கு கேக்குது அப்படின்னா நம்ம 2 பேருக்கும் இடையில ஒரு ஊடகம் வந்து இருக்கு. அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்று வந்து ஒரு ஊடகமா செயல்படுறதுனாலதான் பேசுறது கேக்குது. அதே வெற்றிடத்துல பாத்தீங்க அப்படின்னா என்ன இல்ல, ஊடகமே இல்ல. அதனால வெற்றிடத்துல ஒளி வந்து சவுண்ட் வந்து பயணிக்க முடியாது. ஏன்னா ஒளி பயணிக்க ஊடகம் தேவை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஒளி வந்து ஒரு இயந்திர அலை. ஆற்றலை அதிர்வுற்றி கடத்துவதற்கு அதுக்கு ஒரு ஊடகம் வந்து தேவை. வெற்றிடத்துல துகள்கள் இல்லாததால ஒளியால பயணிக்க முடியாது. A pencil appears bent at different angles when placed obliquely in water and transparent oil. What is the primary reason for this difference? தண்ணீர் மற்றும் வெளிப்படையான எண்ணெயில் சாய்வாக வைக்கப்படும் போது ஒரு பென்சில் வெவ்வேறு கோணங்களில் வளைந்ததாக தோன்றுகிறது. இந்த வேறுபாட்டிற்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. எதுக்குன்னா ஆயில்ல வந்து ஆயில் இருக்கு இல்லையா, எண்ணெய் இருக்கு இல்லையா, அதுல வந்து ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து வாட்டரை விட அதிகமா இருக்கும். ஓகே. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஆயில் இஸ் கிரேட்டர் than that of water. What happen when a displacement reaction is carried out between iron and copper sulfate solution? இரும்பு மற்றும் காப்பர் சல்பேட் கரைசலுக்கு இடையே இடப்பெயர்ச்சி வினை நடக்கும் போது என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ என்ன ஆகும்? இரும்பு இருக்கு, காப்பர் சல்ஃபேட் கூட வினைபுரியுது. நமக்கு என்ன கிடைக்கும்? இரும்பு சல்ஃபேட் FeSO4 கூட சேர்ந்துரும். இரும்பு சல்ஃபேட் பிளஸ் காப்பர் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பர வந்து இதுல இருந்து தனியா பிரிச்சு எடுக்கு. இடப்பெயர்ச்சி அடைய வைக்குது. ஓகேவா? அப்ப காப்பர தனியா வந்து என்ன பண்ணுது? தனியா பிரிச்சு எடுக்கு. அப்படிதானே? இரும்பு போயிட்டு சல்ஃபேட் கூட சேர்ந்துட்டு காப்பர தனியா என்ன பண்ணுது? இடப்பெயர்ச்சி அடைய வைக்குது. ஓகேவா? சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இரும்பு மேல பாத்தீங்கன்னா, ஒரு சிவப்பு நிற ஒரு 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 சிவப்பு பழுப்பு சேர்ந்த ஒரு படிவு வந்து உருவாகும். ஓகே. A reddish brown coating is formed on iron. ஓகே. சோ இரும்பு காப்பர் சல்ஃபேட் கூட வினைபுரியும் போது இரும்பு சல்ஃபேட் கிடைக்கும் பிளஸ் காப்பர் வந்து கிடைக்கும். அயன் வந்து பாத்தீங்கன்னா காப்பரை கம்பேர் பண்ணும்போது அயன் இஸ் மோர் ரியாக்டிவ் than காப்பர். ஸோ இட் டிஸ்பிளேசஸ் காப்பர் ஃப்ரம் காப்பர் சல்ஃபேட். காப்பர் சல்ஃபேட்ல இருக்க காப்பரை தனியா பிரிச்சு விட்டுட்டு இரும்பு வந்து சல்ஃபேட் கூட சேர்ந்துரும். காப்பர் மெட்டல்ஸ் கெட்ஸ் டெபாசிட்டட் as reddish brown coating on iron and blue color of copper sulfate solution fades to light green FeSO4. ஓகே. செம்பு உலோகம் இரும்பின் மீது சிவப்பு பழுப்பு படிவாக படிகிறது. CuSO4 காப்பர் சல்ஃபேட் கரைசலின் நீல நிறம் வெளிர் பச்சை FeSO4 வந்து மாறுது. ஓகே. Which branch of science is the study of metals, their extraction and their properties conducted? உலோகங்கள் அதோட பிரித்தெடுத்தல் முறை அதோட பண்புகள் பற்றி அறிவியலோட எந்த பிரான்ச்சுக்கு கீழே நாம பிரிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டலார்ஜி உலோகவியல். உலோகவியல்ங்கிறது தாதுக்கள்ல இருந்து உலோகங்களை பிரித்தெடுத்தல் அவற்றை சுத்திகரித்தல் அந்த பண்புகளை பத்தி படிக்கக்கூடிய அறிவியலோட ஒரு பார்ட். When a mixture of sand and iodine is heated, by which process can pure solid iodine be recovered? மணல் மற்றும் அயோடின் கலவை வந்து இருக்கு. சூடாக்கும் போது தூய அயோடினை எந்த முறையின் மூலமாக அதுல இருந்து நம்மளால பிரித்தெடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதங்கமாதல். ஓகே. Sublimation. Okay. Iodine is a sublimable substance. On heating, solid iodine directly converts to violet vapor without becoming liquid, and then it can be condensed back to solid. Sand does not sublime. அதாவது பாத்தீங்கன்னா அந்த மணல்ல அயோடின் கலந்திருக்குன்னா பதங்கமாதல் முறைப்படி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ளிமேஷன் படி நாம வந்து என்ன பண்ணிக்கலாம் அயோடினை தனியா பிரிச்சு எடுத்துடலாம். ஓகே. ஓகே. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா 17 ஆகஸ்ட் RRB குரூப் டில ஷிஃப்ட் 1ல கேட்ட ஜிகே அண்ட் சயின்ஸ் கொஸ்டின். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது என்ன கொஸ்டின்னா ரீசனிங்ல வரக்கூடிய டைரக்ஷன் கொஸ்டின் வந்து லாஸ்டா கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இதுக்கு அடுத்து நம்ம மேக்ஸ் கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டாங்கங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஆகஸ்ட் 3ல இருந்து ஆகஸ்ட் 25 வரைக்கும் இருக்கக்கூடிய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸோட PDF எல்லாமே வேணும் அப்படின்னா நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து வாங்கிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐவான் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட PDF வேணும் அப்படின்னா ஐவான் குரூப் டி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு இப்போ 19ஆம் தேதி தான் எக்ஸாம், 20 இன்னும் 3 நாள் தான் எக்ஸாம் இருக்கு. 19, 20, 25. ஸோ இந்த தேதிகள்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸா உள்ள ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிங்க. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது. இப்ப யூடியூப்ல கூட நமக்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்டா வந்து ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட PDFs வந்து கொடுக்க முடியல. ஓகே. கிளாஸ் வந்து கொடுக்க முடியல. ஆனா உங்களுக்கு ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட கோர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் முடிய உங்களுக்கு இதோட PDFs எல்லாமே அப்லோட் பண்ணிடுவோம். நீங்க முந்தின ஷிஃப்ட்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத இதுல டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். வித் சொல்யூஷனோட உங்களுக்கு வந்து இதுல ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த நம்பருக்கு ஐவான் குரூப் டி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மாச கடைசியில இன்னொரு ஒரு வாரத்துல RRB NTPC கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. இதுக்கு அப்புறமா 30,000 வேகன்சியோட அடுத்த குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்பதான் நான் பிகினரா இருக்கேன், வரக்கூடிய NTPC அப்ளை பண்ண போறேன், எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 2499. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.